சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட அடுத்த சுற்று என்னன்றதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதற்கான ப்ரோமோ தற்போது வெளியாகி இருக்குது. அது என்ன சுற்று, யாரெல்லாம் பாட போறாங்க, இப்படியான விஷயங்கள எல்லாம் வாங்க பார்க்கலாம். இந்த வாரத்தோட சுற்று என்ன அப்படின்னு சொன்னா, நினைத்தாலே இனிக்கும் சுற்று தான். இந்த சுற்றுக்கு வந்து யாரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவங்க தான் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. இந்த சுற்றுல வந்துட்டு முழுக்க முழுக்க இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் தான் பாட போறாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு ஒரு இனிமையாக தான் இருக்குது. பேருமே ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது. நினைத்தாலே இனிக்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த ப்ரோமோல யார் யாரு என்னென்ன பாடல்கள் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலேசியாவை சேர்ந்த அருள்னி அவங்க என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு சொன்னா, பூவரசம் பூ பூத்தாச்சு என்ற பாடல் தான். ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு பாடல் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அட்டகாசமாக இருக்கக்கூடிய இந்த பாடலை நம்மளுடைய அருள்நிதி பாடி இன்னுமே வந்துட்டு சிறப்பாக மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய ஆக்ஷன்லாம் கொடுத்து செமையாவே இந்த ஒரு பாடலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராவே பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலை பார்க்கறதுக்கு அருண்ணியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. இதைத் தொடர்ந்து நம்மளுடைய பாலமுருகன், ஸ்வேதா 2 பேருமே சேர்ந்து என்ன பாடல் பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னா, என்னை தொட்டு அள்ளிக்கொள் என்ற பாடல் தான். அவ்வளவு அழகா 2 பேருமே பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலுக்காக கார்த்திக் ராஜா அவங்க எழுந்து போயிச்சு அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க. அப்ப இதுவுமே வந்துட்டு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதைத் தொடர்ந்து நம்மளுடைய ஜெயபார்கவி, சரண்குமார் 2 பேருமே சேர்த்து ஒரே நாள் என்ற அந்த பாடலை தான் பாடியிருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து நம்மளுடைய முகேஷ், மேதா 2 பேரும் சேர்ந்து அடி ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடலை தான் பாடியிருக்கிறாங்க. எல்லாருமே கைதட்டி இது ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அவ்வளவு அட்டகாசமாக வந்து இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. முகேஷ் வழக்கமா எல்லா சுற்றுலையுமே வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது போல இந்த ரவுண்டுலயுமே செமையா பெர்ஃபார்ம் பண்ணி கோல்டன் ஷவர் வாங்கிட்டாரு. மேதா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா முகேஷ் வந்துட்டு தூள் கிளப்பி இருக்கிறாரு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அமன் போன சுற்றுல கூட அட்டகாசமா பாடியிருப்பாரு. தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே கூட சூப்பரா பாடி எல்லாருமே வந்து எழுந்து நின்று பாராட்டக்கூடிய அளவுக்கு அட்டகாசமா பாடியிருப்பாரு. இந்த சுற்றுல என்ன பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, என் இனிய பொன்னிலாவே என்ற பாடல் தான். இந்த பாடலை கேட்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் அமன் வந்துட்டு இந்த பாடலை எப்படி பாட போறாரு, இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவலாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த போட்டியாளர்களோட வெளியாக இருக்கக்கூடிய இந்த ப்ரோமோல நீங்க யாருக்காக ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா வேற யாருடைய பாடலுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.